அதான பிடிக்கும் எல்லாருக்கும். அப்படி அறுத்து எடுத்துட்டு போய் 65 மசாலாலாம் போட்டு பொரிச்சு சாப்பிடுவோமா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். சமீபத்தில் ஒரு கொலை செய்தி நியூஸ்ல பார்த்தேன். கணவன் மனைவியை ஆத்திரத்துல கொன்னுட்டான். கொன்னுட்டு அதை மறைக்கணுங்கிறதுக்காக குட்டி குட்டியா அப்படியே சதையெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த உடம்பு முழுக்க பாக்கெட் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சதையெல்லாம் எடுத்து குக்கர்ல போட்டு 4 விசில் விட்டு அதை எடுத்துட்டு போய் கடல்ல ஆத்துல கலந்துதானோ, யாருக்கும் தெரியக்கூடாது. அப்ப கூட 4 விசில் போட்டு அவன் திங்கலங்க. அப்ப கூட என்ன பண்ணா, 4 விசில் போட்டு கடல்ல தான் கலந்தா. ஏன் அது சாப்பிடுவோமா? அருவருக்கு அதை சொல்லும் போதே அருவருப்பா இருக்கு. எப்படி செய்ய முடியும்? அந்த அருவருப்பான பாவத்தை தான் இந்த நாவின் வழியாக நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் பேசாமலேயே இந்த பாவத்தை சம்பாதிச்சிருவாங்க. அது எப்படி பேசாம? பேசுனாதானே குரான்னு சொல்லுவோம். 2 பேர் உட்காந்துருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க அப்படி எப்படி கிராஸ் பண்ணி இப்படி போவாங்க. அப்போ ஒரு நபர் அந்த கிராஸ் பண்ணி போன அந்த மனிதரை அப்படி காட்டுவான். அவர் தெரியுமா உனக்கு? தெரியும், ரொம்ப நல்ல மனிதர் தான் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க யாரு? அவரு நல்லவர், நீ பார்த்தா உனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நக்கல் சிரிப்பு தாங்க. அவர் ஒண்ணு இருக்காரு. அவர் ஏன் கெட்டவர், அவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் வேற கதை, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. இவருடைய முக ரியாக்ஷனும் அந்த நக்கல் சிரிப்பும் அவரை பத்தின உள்ள அனைத்து நல்ல எண்ணத்தையும் எதிராகிட்டு போட்டுரும். அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த நக்கல் சிரிப்பும் அந்த முக ரியாக்ஷன் தான் ஞாபகம் வரும். உடனே இவர் உள்ளத்துல என்ன பண்ணிடுவார்? கெட்டவராகவே சித்தரித்து விடுவார். இப்படி எத்தனை பேருடைய மான மரியாதையை நம்ம விளையாடுறோம் தெரியுமா? அடுத்தவரை டேமேஜ் பண்றதுல ஒரு அலாத ஒரு சந்தோஷம் இருக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு பாவம் என்று தெரியுமா? நீங்க பேசல, ஆனா உங்களுடைய ரியாக்ஷன் அடுத்தவருடைய மான மரியாதையில் விளையாண்டு விட்டது. சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் விதா, அரபாவுடைய மைதானம், சஹாபாக்கள் அனைவரும் குழும்பி இருக்கும் இடம், முக்கியமான செய்திகளை எல்லாம் அன்றைய தினம் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தது. அந்த தினத்திலே சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், மக்களே இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அந்த இடம் எப்படிப்பட்ட இடங்க? அந்த இடத்திற்கு வாழ்நாளில் ஒரு தடவை போயிட மாட்டோமா? அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலில் ஆலயம் கட்டப்பட்ட இடம், நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நமது நபி பிறந்த இடம். ஒரே ஒரு முறை அந்த இடத்தை பார்த்து விட மாட்டோமா என்று பலரது உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கே. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடமா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புனிதமான இடம் இந்த இடம். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? எப்படிப்பட்ட நாள்? அரஃபாவுடைய நாள். அரஃபாவின் நோன்பு நாம் எல்லாம் நோற்றிருப்போமே, அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து நோன்பாளிகளாக இருப்போமே அந்த நாள். அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் அரஃபாவுடைய இடத்திலே கூடும்போது அந்த அரஃபாவுடைய ஹாஜிகளை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைந்து அவர்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய நாள். அதனால்தான் ஹஜ்ஜி செய்றவங்க பிறந்த பாலகனை கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட மகத்துவமிக்க அந்த நாள். அந்த நாளிலே நரகத்திலிருந்து நரகவாசிகள் பலரை அல்லாஹ் விடுவிக்கும் நாள். சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா? புனிதமான நாள் இந்த நாள். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் தியாகம் செய்த அந்த மாதம், குர்பானிக்குரிய மாதம். இந்த மாதம் புனிதமான மாதம். இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ, அதே போலதான் அடுத்தவருடைய மான மரியாதைன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த இடத்தை எப்படி நாம் கெடுக்க விரும்ப மாட்டோமோ அதே போல அடுத்தவருடைய மான மரியாதையை விடப்பட மாட்டேன். அடுத்தவருடைய மான மரியாதை, அடுத்தவருடைய உயிர், அடுத்தவருடைய பொருள் என்ற 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப எப்படி அந்த இடத்தின் புனிதத்தின் கெடுக்கை ஒரு முஸ்லிம் விரும்ப மாட்டானோ அதே போல அடுத்தவரின் மான மரியாதையில் விளையாடுவதையும் ஒரு முஸ்லிம் விரும்ப மாட்டான். முஸ்லிம் என்றால் யார்? அல் முஸ்லிமோ மன் ஸலம முஸ்லிமுன பிலிசானிஹி வ யதிஹி. எந்த ஒரு முஸ்லிம் தனது நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு தொல்லை தராமல் இருக்கிறான், அவன் தான் முஸ்லிம். உங்க நாவால பிறரை டேமேஜ் பண்றீங்களே, பிறரை பத்தி பலா பேசுறீங்களே, நீங்க எல்லாம் முஸ்லிமா?
இதான் இதனுடைய அர்த்தம். இப்படி அடுத்தவரை பற்றி பேசுவது இப்படி பாரதூரமான மிகப்பெரும் பாவத்தில் நம்மை போய் சேர்க்கிறது என்பதை இதுவரை நாம் உணரல. இப்பெல்லாம் வாயில் புறப்பேசும் காலம் சென்று விட்டது, வாட்ஸ்அப்பில் புறம் பேசும் காலம் வந்துவிட்டது. பேச்சே இல்லாம அது ஒரு மெத்தேடுங்க, இது ஒரு மெத்தேடு. வர செய்தியெல்லாம் இது சரியான செய்தியா, இது தப்பான செய்தியா, இது என்ன, அதை நம்மளே படிக்கிறதில்ல, உடனே ஷேர். கடந்த ஒரு வாரமாக எல்லாரும் இப்போ நம்ம சுய பரிசோதனை செய்ய போகிறோம். அவங்க மொபைல் எடுங்க. ஒரு வாரமாக நம்ம ஒரு வாரம் கூட வேணாங்க, ரொம்ப போயிடுங்க. 3 நாள் எடுத்துப்போமா, இல்லை 2 நாள் எடுத்துப்போம். 2 நாளாக நமக்கும் நாம் யாருக்கெல்லாம் மெசேஜ் போட்டோம், அது வாய்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை யாராவது நம்ம அனுப்பின செய்தி ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், என்னவோ ஃபோனில் நம்ம பிறருக்கு அனுப்பின செய்தியெல்லாம் பாருங்கள். 2 நாள் அதில் ஒரு 10 பொய், 4 புறம், குறைஞ்சபட்சம் 2 அவதூறு கண்டிப்பாக இருக்கு. ஏதோ ஒரு சிலர் தப்பிச்சுக்கலாம், எல்லாரையும் சொல்ல முடியாது. பெரும்பாலும் நிலைமை என்ன? ரத்தம் தேவை, இது ஷேர் பண்ணும். கண்டிப்பா நல்ல செய்தி. ஒரு உயிரை வாழ வைத்தவர் எல்லா உயிரையும் வாழ வைத்தவர் போனாவார். யாருக்கு ரத்தம் தேவைன்னு மெசேஜ் வந்துச்சோ அவர் இறந்து 6 மாசம் ஆகி அவர் கபூர்ல வச்சு அவர் எலும்பு கூடாயி இன்னைக்கு வரைக்கும் ரத்தம் தேவை மெசேஜ் போயிட்டு இருக்கு. ஒரு பையன் 5 வயசுல காணாம போயிட்டான். காணாமல் போனவை பற்றிய அறிவிப்பு வருது. பையனை எங்க பார்த்தாலும் சொல்லுங்க. பையனை கண்டுபிடிச்சு அம்மாட்ட கொடுத்து பையனுக்கு 10 வயசு ஆகி பள்ளி விழுந்து முளைச்சி அவனே அந்த போட்டோவில் தெரியாத மாதிரி அடையாளம் தெரியாம மாறி அந்த மெசேஜ் இன்னும் பரவிட்டு இருக்கு. இப்போ ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துச்சு, உங்களுக்குலாம் வந்துச்சா என்னன்னு தெரியல. இப்போ நான் விஷயத்த சொன்னா யார் யாருக்கு அந்த செய்தி தெரியும். நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, திடீர்னு ஒரு வீடியோ வருது. கும்பகோணம் பஸ் ஸ்டாப் கிருஷ்ணாபுரத்திலே மாற்றப்படுகிறது. நாச்சார் கோயில் போகிற ரூட்ல கிருஷ்ணாபுரம் இருக்குல்ல, எத்தனை பேருக்கு இந்த செய்தி வந்துச்சு? அப்படியே கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த செய்தி வந்துச்சு? யாருக்கும் வரலையா? நான் சொல்லி தான் தெரியுதோ, எனக்கு வந்துச்சு. நிறைய பரவிட்டு இருக்கு இந்த செய்தி. பிறகு வருது அதே மாதிரியே அந்த மெசேஜ் போட்ட அன்னைக்கு தான் அந்த இடத்த நான் கிராஸ் பண்ணி போறேன். பார்த்தா புல்டோசர் வச்சு வேலைலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓ இதான் போல அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே போயிட்டேன். நல்ல வேலை யாருக்கும் ஷேர் பண்ணல. மறுபடியும் மெசேஜ் வருது, இல்ல அது பொய்யான தகவல், யாரும் பரப்ப வேண்டாம். இப்ப உண்மையிலேயே பஸ் ஸ்டாண்ட் போகுதா இல்ல பொய்யா, இப்படி சில செய்தி இருக்கும்ல, அது மாதிரி செய்தியை கூட உண்மையா பொய்யான்னு தெரியாமலே பரப்புறோம். இப்படி நம்ம இப்ப நான் சொன்னதெல்லாம் சாதாரண விஷயம் நீங்க நினைக்கிறீங்க. இதே மாதிரி அடுத்தவரை பற்றிய செய்தியும் பரப்புறோம். ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பரபரமான பாவத்தை பண்ணிடுச்சுன்னு செய்தி வருது, அது உண்மையா பொய்யானே தெரியாது. யாரோ ஒருவர் அவரை பழிவாங்க வேண்டும் கூட அனுப்பி இருக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த பொண்ணு அல்லாட்ட கையேந்தி யாரெல்லாம் என்னை பற்றி அவதூறு பரப்பியவர்கள் நீ சும்மா விடாத. பாதிக்கப்பட்டவரின் பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையில எந்த திரையும் இல்லை. நாம் பயந்து கொள்ளும் அனுப்புறோம்ல, அதை பத்தி என்ன தகவல் அனுப்பிட்டு தான் மறுவேறு. இப்படி யாரெல்லாம் சர்வ சாதாரணமாக போய் புறம் கோல் அவதூறு என்ற பாவத்தை இப்படி பரப்பி கொண்டே இருக்கிறோமே, இப்ப உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே கபரில கொண்டு வச்சிருவாங்க. இது போன்ற புறம் பேசி திரிபவருக்கு நாளை கபரிலும் வேதனை உண்டு, மறுமையிலும் வேதனை உண்டு. குர்ஆன் ஹதீஸிலே நமக்கு எச்சரிக்கை இருக்கு. ரசூலுல்லாஹ் 2 கபர் அப்படி கடந்து போறாங்க. அந்த கபரில் இருந்து அப்படியே அந்த கபரு துஆ செய்வதற்காக வாகனத்திலிருந்து இறங்குறாங்க. இறங்கி ஒரு பச்சை மட்டையை கிழித்து அப்படி நட்டு வைக்கிறாங்க. உடச்சி நட்டு வச்சு அந்த இடத்துல இருந்து துஆ செய்யறாங்க. யா ரசூலல்லாஹ், எதற்காக இங்கே துஆ செஞ்சீங்க? இந்த 2 கபரிலே இருப்பவரும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், அவருக்காக அந்த வேதனை குறைய, இந்த பச்சை மட்டை காயும் வரை வேதனை குறைய நான் துஆ செஞ்சேன். ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. அந்த 2 கபரும் வேதனை செய்யப்படுவதற்கு காரணம் என்ன? ஒருவர் புறம் பேசி திரிந்தவர், இன்னொருவர் சிறுநீர் போகும்போது சுத்தம் செய்யாமல் இருந்தவர். புறம் பேசி திரிபவருக்கு கபரிலே வேதனை உண்டு, நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்படுது. ஒருவர் செம்பாலான நகங்களை வைத்துக் கொண்டு தன்னைத்தானே கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார். முகங்களை கீறி கிழிக்கிறார், நெஞ்சை கீறி கிழிக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் இவர், எதற்காக இப்படி ஒரு தண்டனை? இவர் உலகத்திலே மனிதனின் கரியை மாமிசத்தை தின்றவர். என்ன அர்த்தம்? புறம் பேசியவர். அதனால் இவருக்கு இப்படி ஒரு தண்டனை. இப்படி இந்த புறம்
மறுமையிலும் வேதனை. சாதாரணமாக நம்ம செய்யறோம். இந்த பாவத்தை யார் மீது நாம் பேசினோமோ அவர் மன்னிக்கும் முறை எல்லாம் மன்னிக்க மாட்டான். ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மை? கொஞ்சம் கூட நான் சொன்னேன், ஹஜ்ஜி செய்தால் பிறந்த பாலகனை போன்று வருவாங்க, நன்மை இருக்குதா? இந்த பாவத்தை செஞ்சவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் எடுக்கக்கூடிய பாவத்தை மன்னிப்பான். நாம் வணக்க வழிபாட்டில் குறை வைத்தோமா, அல்லாஹ் அதை மன்னிப்பான். ஆனால் அடுத்தவருக்கு நாம் செய்யும் பாவத்தை ஹஜ்ஜி செய்தாலும் சரி உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, அவர் மன்னிக்கும் வரை. இப்படி மன்னிப்பே வாங்காமல் நாம் அடுத்தவரை பற்றி பேசி பேசி பாவத்தை சம்பாதித்து விட்டு நாளை மரணமடைந்து விட்டால் மறுமையில் நாம் தான் பரதேசிகள். பரதேசிகள்னா யாரு? உண்மை இல்லாம நிக்கிறவங்க தானே. அதான் சொன்னாங்க, மறுமையில் திவாலாகி போனவன் யார் தெரியுமா? மறுமையில் மலையளவு நன்மையுடன் வருவான். இவ்வளவு நன்மை, எனக்கு சொர்க்கம் தான் என்று நினைப்பான். விசாரணைக்காக நிற்கும் போது மக்கள் வருவார், யா அல்லாஹ், இவர் என்னை பற்றி உலகத்தில் இருக்கும் போது நான் செய்யாத குற்றத்தை அவதூறாக பரப்பினார், வாய் வழியாக பரப்பினார், வாட்ஸ்அப் வழியாக பரப்பினார் சொல்லுவார். அங்க போய் மன்னிப்பு கேட்க முடியுமா? தெரியாம செஞ்சுட்டாங்க, மன்னிச்சுங்க. நாட்களோடு உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம கஷ்டப்பட்டு ரமலான்ல வந்து தொழுதிருப்போமே, அந்த தொழுகை அப்படியே எடுத்து அல்லாஹ் கொடுத்து அனுப்பிச்சிருவான். அதுக்கு ஈடாதான். அடுத்து ஒருவர் வருவார், யா அல்லாஹ், இவர் என்னை பத்தி புறம் பேசினார், அப்படியே எடுத்து கொடுத்து அல்லாஹ் அனுப்பிடுவோம். அப்படியே நம்ம ஆயுசுல எத்தனை பேரை பத்தி இதுவரைக்கும் நமக்கு எத்தனை வயசு வேணாலும் ஆயிருக்கட்டும், இதுவரை நம்ம எத்தனை பேரை பத்தி பேசியிருப்போம். நம்ம மறுமையில நம்ம வந்து போய் நின்றோம்னா எத்தனை பேர் வந்து நிற்பாங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த திவாலாகி போனவர் அனைத்து நன்மைகளையும் கேட்பார், ஆனாலும் அடுத்த மக்கள் வந்து நிற்பாங்க, கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அவங்கள்ட்ட இருக்கிற தீமையை எடுத்து இங்க வச்சிருவான். மலையளவு நன்மையும் இழந்து பல தீமைகளை சுமந்து கொண்டு அவர் நரகில் தள்ளப்படுவார். இவர்தான் மறுமையில் திவாலாகி போனவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி அடுத்தவருக்கு நாம் செய்யும் பாவம் அவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான். இப்படிப்பட்ட பெரும் பாவத்தை பள்ளிவாசல்ல உட்கார்ந்து செய்யறதுதாங்க கடுமையான ஆச்சரியம். கால் கடுக்க நடந்து வந்து வீட்டுல இருந்தா டிவி பார்த்துட்டு இருக்கலாம், அதையெல்லாம் விட்டு ஏன் வந்தீங்க? அதையெல்லாம் விட்டு எதுக்காக வரோம்? அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நாம போய் நன்மையை சம்பாதிச்சுட்டு வருவோம் வரோம். அப்படி வந்து நன்மையை சம்பாதிக்க வந்து உட்கார்ந்த இந்த இடத்தில் அல்லாஹ்வை பயப்பட வேண்டாம். பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் திருடுறவன் கூட பள்ளிவாசல்ல செருப்பு திருட யோசிப்பான். ஏன்? அது வணங்குற இடம். அல்லாஹ்வுக்கு லைட்டா பயம் வரும், புறம் பேசியவர்களுக்கு வரமாட்டேங்குது. பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு சர்வ சாதாரணமாக மற்றவர்களை பற்றி அவதூறு விஷயங்களை பேசுகிறோமே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நான் மரணம் அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் மரணம் அடைந்ததிலிருந்து சொர்க்கம் போகும் வரை நமக்கு உதவுவது நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் தான். நாளை மகஷரில் எழுந்த பிறகு சூரிய வெளிச்சத்திலிருந்து அந்த வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பது நம்மளுடைய நல்லமல்கள். அல்லாஹ்வுடைய ஆட்சி என்ற சிம்மாசனத்தின் இடம் வேண்டுமா, அதை நமக்கு பெற்றுத் தருவது நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள். கௌசர் என்ற நீர் தடாகத்தில் நீர் வேண்டுமா, நபிகளார் காட்டியபடி அமல் செய்ய நீர் கிடைக்கும். நாளைக்கு விசாரணை நாளில் என்னுடைய திராசு நன்மை ஏடு தீமை ஏடு கணக்க வேண்டுமா, அதிலும் நம்மளுடைய நன்மை தான் நம்மளை பாதுகாக்கும். நாளை சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்ட நரகத்தை தாண்டி நாம் சொர்க்கம் போக வேண்டுமா, அந்த சிராத் என்ற பாலம் வழியாக இலகுவாக நம்மை அழைத்து செல்வதே நம்மளுடைய நன்மைகள். இப்படி நாம் இறந்ததிலிருந்து நம்மை சொர்க்கம் சென்று சேர்க்கும் வரை நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான் நமக்கு உதவ போகிறது. அந்த நல்ல அமல்களை எல்லாம் அடுத்தவரை பற்றி பேசி நாம் மறுமையில் இழக்க வேண்டுமா? சகோதரிகளை சிந்திச்சு பாருங்க. நாம் சாதாரணமாக பேசக்கூடிய இரண்டே வார்த்தை அது பாரதூரமான விஷயத்தில் கொண்டு விடும். திருடுறவன் கூட உலக ஆதாயம் ஒன்று இருக்கு. அவன் திருடுனான்னு வச்சுக்கோங்க, உலகத்துல ஒரு காசு கிடைக்கும். கலப்படம் செய்யறான், அவன் தொழில பெருக்கிறான், உலகத்துல ஒரு ஆதாயம் இருக்கு. ரெண்டு பேரை பத்தி பேசிட்டு எந்திரிச்சு போறவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு? பாவத்தை தவிர. இதை பற்றி எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இதுவரை எப்படி இருந்தோமோ அதற்கான மன்னிப்பை தேடிக்கொண்டு நீ வரக்கூடிய காலங்களில் அடுத்தவரை பற்றி பேசுவதை குறைத்து நல்ல பேச்சுக்களை பேசக்கூடிய
கூறிய துஆ செய்து எனது இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.